என் சாட்சி உங்களுக்கு தெரியும் இல்லை? நான் 14 வயசில் ஹார்ட், என்னுடைய இருதயம் என்லார்ஜ் ஆகிட்டு, பெருசாகிட்டு, ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட். அது அந்த என்னுடைய இருதய பாதிப்பினால் உண்டானது. அது பெருசாகி கடைசியில் ரொம்ப சீரியஸ் ஆகி வலது கால் நடக்க முடியாது. ஆஸ்பத்திரிக்கு என்னை தூக்கிட்டு தான் போவாங்க. சட்டை கழட்டிட்டு தான் டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. அப்படி சட்டை கழட்டிட்டு அப்படி போகும்போது வெளியே இருதயம் பல்ஜாகி இருக்கிறது வெளியவே தெரியும். அந்த அளவிற்கு பாதிப்பு. இந்த இடம் வீங்கி இருக்கிறது தெரியும். அந்த இருதயம் அப்படியே ஆச்சரியமாக எல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி என் இருதயத்தினுடைய பாதிப்பு, வியாதியினால் உண்டான பாதிப்பு என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய காரியத்தை செய்து விட்டது. ஆனால் நான் மரணப்படுக்கையில் படுத்திருந்த சமயம் காலும் செயல்படாது, ஒரு கால், வலது கால் மாத்திரம். அதனால் என்னால் நிற்க முடியாது, நடக்க முடியாது, படுத்த படுக்கை. அப்புறம் இருதயமும் வித்தியாசம் வீங்கிட்டு எலும்பும் தோலுமாயிட்டு உருவமே மாறிவிட்டார். இந்த நோயின் நிமித்தம் என் உருவமே மாறிட்டு, பேச பலன் கிடையாது, என் உருவமே எலும்பு தோலுமாகி விட்டார். அப்போ சொந்தக்காரங்க மற்றவங்களாம் பார்க்க வந்தால் அவனா இப்படி இருக்கிறான், ஐயோ இவன் பிழைக்கிறது கஷ்டம் இல்லை, இனிமே அவ்வளோதான், அப்படி தான் சொல்லிட்டு போனாங்க. அந்த மாதிரி நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலை. இந்த நோய் நிமித்தம் உருவமே மாறிவிட்டது. ஆனால் ஜெபம் பண்ணும்போது ஒரு சகோதரர் எனக்காக ஜெபித்த போது ஆண்டவர் இயேசுடைய கரம் என்னை தொட்டார். அவருடைய தொடுதலை உணர்ந்தேன். தொட்ட உடனே ஆச்சரியமான அற்புதம். வீங்கி இருந்த இருதயம் நார்மலாய் மாறிவிட்டார். இந்த பல்ஜாகி இருந்த இடம் அப்படியே உள்ளே போயிட்டு நார்மலாக மாறிட்ட இருதயம். செயலற்று போன கால் செயல்பட ஆரம்பித்து விட்டார். எப்படி யோசித்து பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஆச்சரியமான அற்புதம். என்னால் கிரகிக்கவே முடியல. இப்படி ஒரு கடவுளா? நான் எத்தனை கடவுளை நம்பினேன், எத்தனை கடவுளை தேடினேன், எத்தனை கடவுளை சரையில் விழுந்து சாஸ்தாமாக விழுந்தெல்லாம் நான் கும்பிட்டு அந்த கடவுள் மேலே பக்தியாக இருந்தேன். ஒருத்தர் கூட எனக்கு உதவி செய்யலையே. பக்தியாக நாங்கள் எவ்வளோ நான் விண்ணப்பம் பண்ணினேன், பிரார்த்தனை பண்ணினேன், குடும்பத்தான் எல்லா இடமும் அலைந்து பிரார்த்தனை பண்ணினாங்களே. ஆனால் நான் அவர் இயேசுனா வெறுத்தேன். அது வெளிநாட்டு கடவுள், அவர் யாருன்னு சொல்லி இயேசுவை கேவலமாய் பேசினேன். ஆனால் அவர் வந்து என்னை தொட்டு என்னுடைய சரீரத்தையை புதிதாய் மாற்றிட்டார். வீங்கிருந்து இருதயம் உள்ளே போயிட்டு கால் நடக்க முடிகிறது. கொஞ்ச நாட்கள் டக்குன்னு மாற்றம். எலும்பு தோலுமா என்னுடைய சரீரம் ஆரோக்கியமாய் மாறிவிட்டது. பரிபூர்ணமான ஒரு மாற்றம். அதான் இயேசு மறுரூபப்படுத்துகிற ஆண்டவர். வியாதியினால் உங்களுடைய குழந்தை பாதிக்கப்பட்டு எலும்பும் தோலுமா இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் இயேசு அற்புதம் செய்வார். மறுரூபமாக்கப்பட்ட ஒரு குழந்தையாக, புதிதாக்கப்பட்ட குழந்தையாக நீங்கள் பார்ப்பீங்க. அந்த நோய் விலகும், பலவீனங்கள் மாறும், சுகம் உண்டாகும். சில வியாதி வந்துட்டா பாருங்களேன், உங்களுடைய ரூபமே மாறிடும். பார்த்துருக்கீங்களா? சிலரை திடீர்னு பார்த்தா என்ன ஆச்சு, உங்கள் ரூபமே இப்படி இருக்கு. வியாதி, ஆஸ்துமா, கேன்சர், இந்த மாதிரி ஒரு வியாதி வந்துட்டு, வாத வியாதி, முடக்குவாதம், சரீரமே போயிட்டு ரூபமே மாறிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து தொடும் பொழுது புதிதாக்கப்பட்ட ஒரு சரீரமாய் மாற்றப்படும். மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாய் ஆண்டவர் மாற்றுகிற தேவன் உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் செய்வார்.